சரஸ்வதி வந்து இஸ் அ நைஸ் பர்சன். ஆக்சுவலாக நல்ல பொண்ணு. பேசினா இருக்கு. ஷீஸ் இன்னசென்ட், போல்ட், மூஞ்சிக்கு நேரம் தான் பேசுவா, பின்னாடி பேச மாட்டா. அந்த மாதிரிலாம் கேரக்டர் அவ. ஆனால் அது ரைட் ஆப்போசிட் என் தம்பி. ஐயோ அவங்க பாவம், அவங்கள்ட்ட அப்படிலாம் பேசிடக்கூடாது, ஐயோ மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசக்கூடாது அப்படின்றவன் இவன். அந்த பொண்ணு பேசும்போது அப்படி கண்ணீர்னு பேசும். நம்மால் பேச சத்தமே கேட்காது. ஐ திங்க் தே வில் மேக் அ குட் பேர். இல்லை அவ சின்ன பிள்ளையாட்டா இருக்கிறா. இவதான் பேசிட்டா. நான் வந்து சும்மா அப்படி கை காமிச்சிட்டு போயிடுவேன். வந்து பேசிக்குவோமா, நல்லா கை காமிச்சிட்டு அவளுக்கு வேற சிலம்பம்லாம் தெரியுமா? சிலம்பம் தெரியுமா? ஆமா பண்ணாதானே மாட்டாதானே. பாப்பாக்கு எல்லாமே நான் தான். சின்ன வயசுல நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். வெளியில் எங்கேயும் சுற்ற மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். 2 பேரும் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்றா தான் கிடப்போம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம், அப்பா செல்லம், ரொம்ப அப்பா செல்லம். ஏதாச்சும் ஒன்றா டக்குன்னு எங்கள் அப்பா ஃபோன் அடிச்சு போட்டு கொடுத்துரும். ஸ்கூலுக்கு டெய்லி நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். நான் வந்து என் ஹாரன் சவுண்டு கேட்டாலும் ஓடி வந்துடும். காலேஜ் பக்கத்தில் தான் இருக்கும், ஆனாலும் என் கூட தான் நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வெளியே போவாங்க, வெளியே போகணுன்னுவா. அதுக்கு அப்பா அம்மா விட மாட்டாங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீ என்னென்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, அவ்வளோ செல்லமாக பார்த்துக்கிட்டோம். அவள் வந்து இப்போ வெளியில் போகணும் வரணும்லாம் நினைப்பா. நாங்கள் அதுக்கெலாம் அனுமதிக்க மாட்டோம். எதாக இருந்தாலும் பிறந்தநாள் கொண்டாடினாலும் எதுனாலும் வீட்லேயே தான் வச்சு கொண்டாடுவோம். கோயிலுக்கு போவான், கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எங்கள் அது கோயிலுக்குன்னா எங்கள் குலசாமி கோயிலுக்கு போவோம். கோயிலில் குலசாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கேக்கை வெட்டி பிறந்தநாளுக்கெலாம் கேக்கை வெட்டி கொண்டாடுவோம். அப்போ சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இன்னும் நல்லா அவங்க சிறப்பாக இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவினாஷ் இருக்கான். என்ன மை எனக்கு பயமாக இருக்கும் மை, பயமாக இருக்கும் மை. எதுக்கு பயப்படுற கல்யாணம் பண்ணுறதுக்கு? பயப்படாதீங்கன்னா பயந்துகிட்டே இருக்காங்க. அவன் கமான் கமான் நான் எப்படா எனக்கு கல்யாணம் கமான். ஆனால் கேட்டால கொஞ்சம் பயமாக இருக்கு. இப்போ கூட வரும்போது டீ கடையில் நிறுத்தும் போது அம்மா இப்போ கூட பிரச்சனை இல்லாமல் திருப்பி இப்படியே சென்னைக்கு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தானா. அதனால் நடிப்பு. ஆனால் அபியை விட சரஸ்வதி தான் கமான் 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 இருக்காங்க. வெரி கமான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னமோ தெரியல, இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்போவே கேட்டேன், நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அந்த பொண்ணை கேட்டேன், ஏமா இந்த பையன் தான் உனக்கு வேணுமாம்மா அப்படின்னு கேட்டேன். பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? ஆமாம் நீ எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு. அப்புறம் உன் தலையெழுத்து நான் இது பண்ண முடியாது சார். வணக்கம், நான் தான் வந்து அபியோடைய மாமான்னு சொன்னோன்னா நீங்கள் அவங்க தாய் மாமாலாம் நினச்சிட வேண்டாம். அவங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட். கல்யாணம் அவருக்குன்னு நாங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே விஷாலுக்கு வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது, என் கூடவே குழந்தையாக இருந்து வளர்ந்தவன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பையன் ஆகிட்டான், அவனுக்குன்ட்டு ஒரு கல்யாணம் ஒரு லைஃப்னு வர ஆரம்பிக்குது அப்படின்னு அவளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னை விட ஹரி தான் வந்து எங்கே அவன் இடம் விட்டு போயிருமோ அப்படின்ற பிரச்சனையிலேயே பயத்திலேயே எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு என்ன ஒரு பையன்னா, கல்யாணம் ஆகிட்டு நான் இந்த ஃபேமிலிக்குள்ளே எப்படி வந்தேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாப்பிள்ளையாக தான் வந்தேன். அப்புறம் ஸ்லோவாக வந்து இந்த வீட்டு ஃபேமிலியோடைய எல்லாருடைய அன்பையும் நான் வாங்கிட்டு இந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிட்டேன். எனக்கு இந்த வீட்டுக்கு வர ஒரு மருமகளால் எனக்கு வந்து அந்த ஒரு பொசிஷன் வந்து இறங்கிருமோ அப்படின்னு ஒரு பயத்திலே தான் இருந்தேன். அம்மா நீங்கள் சரஸ்வதி வந்ததுக்கப்புறமும் எனக்கு டீ காஃபி தருவீங்களாம்மா? அம்மா நீங்கள் சரஸ்வதி வந்ததுக்கப்புறமும் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துருவீங்க இல்லைம்மா, நீங்களே பார்த்துப்பீங்களாம்மா. நானும் என் தம்பியும் கவலைப்படலாம் அந்த பொண்ணு வரதை பற்றி. இவன் தான் ரொம்ப கவலைப்படுறான். சரி பொருளா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஹவவர் நான் அதுக்கப்புறம் சரஸ்வதி கிட்ட பேச ஆரம்பித்து அந்த பொண்ணு என்கிட்ட அண்ணான்னு உரிமையை எடுத்து பேசும்பொழுது ஓகே நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தான், இதுக்கு மேலே வந்து நம்ம பயப்பட வேண்டாம். பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அப்போவே நாங்கள் போனப்போ
எனக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னுருச்சு. அங்கே பொண்ணு பார்க்க போனப்பே பிடிச்சிருக்குன்னுருச்சு, அப்போயே சொல்லிருச்சு. எப்படி ஆரம்பிச்சது இது? ஆமாம், லைக் வீட்லேயும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு 1 இயராக. கிட்டத்தட்ட அந்த 1 இயர் டைம்ஸில் வரும்போது ஒரு 8 months 7 months பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபோட்டோலாம் நான் பார்க்கல, எல்லாத்துக்குமே ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான், நீங்கள் எல்லாம் பாருங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு அப்பா இது வரைக்கும் நிறைய அலைன்ஸ் வந்திருக்கு. பட் எங்கள் அப்பா வாயிலேருந்து இந்த வார்த்தை நான் வந்ததே இல்லை. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஜாதகத்தில் பார்ப்பாங்க, பட் ரொம்ப சாமிலாம் கும்பிட மாட்டாங்க. அவருக்கு ஒரு விஷயம் தோணிச்சுன்னா அது அப்போயே பண்ணிடும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி நான் சரி அப்பாக்கே பிடிச்சிருச்சு, யாரா அதுன்ட்டு பார்க்கலான்ட்டு ஜாதகம் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்துச்சு. ஜாதகம் மட்டும் வந்துச்சு, என்னோடய ப்ரொஃபைல் எல்லாமே என்கிட்ட இருக்குது. பட் ஃபோட்டோ காமிக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு அனுப்பிடுறாரு ப்ரொஃபைல், ஆனால் ஃபோட்டோ அனுப்பலை. ஆமாம், அப்பா வந்து போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்து வந்துடுறோம், பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு. நான் சொன்னேன் சரி ஓகே நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் ஃபோட்டோ இருந்தால் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு என்ன பேசுறது என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. 4 பேர் வந்தாங்க, உட்காந்து பேசினாங்க. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு டைமே மாமா ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து அப்பாவோட அக்கா ஹஸ்பண்ட், அவங்கள மணி அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு மாப்பிள்ளையோட அப்பாவை பிடிச்சிருந்துச்சு. அவருடைய அப்ரோச் நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக பேசினார். அவர் வந்து எனக்கு சின்ன ஒரு அதை தான் ஞாபகம் வர்ற மாதிரி எங்கள் அக்கா மாப்பிள்ளை அப்படி தான் எதுனாலும் கேட்பார். அதுக்கு அடுத்து என் தங்கச்சி மாப்பிள்ளை மாதிரி நினச்சி ஒரு வீட்டில் முதல் நாள் காஃபி வந்து பார்க்க வரும்போது காஃபி கொடுத்தோம். ஒரு 10-5 நிமிஷத்தில் திருப்பி ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்டார். எனக்கு அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து நடுவில் வந்து இது வந்து வச்சக்கப்புறம் சரி அஃபிஷியலாக ஆக்கும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போது அஃபிஷியலாக ஆக்குனாங்க. ஐ திங்க் ஒரு 6 months முன்னாடி, 6 months கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வைக்கும் போது பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போது போயிட்டு அங்கே கிராண்டாக தடபுடலாக ஏதாவது பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது தனியாக பேசுதுன்னு சொன்னாங்க. முன்னாடி பேசவும் விட்டதே கிடையாது, யாருமே விட்டதே கிடையாது. பேச போகிறோம், சுற்றி எல்லாருன்ட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அவருக்கும் ஃபஸ்ட் டைம், எனக்கும் ஃபஸ்ட் டைம். வீட்டில் எல்லாருக்கும் வந்து பார்க்குறாங்க, பேசணும்னு சொல்லிட்டாங்க. பால்கனியில் சரி எல்லோரும் ரூமில் தான் இருக்காங்க, நாங்களும் தனியாக தான் இருக்கோம். இருந்தாலுமே வந்து சரி பேசணும், அனுமதிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணார். பேசணும், ஆனால் வந்து சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணி எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. பட் என்ன பேசுன்னு தெரியல. பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு, பட் என்ன பேசணும்னு தெரியல. சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க. ஒரு மாணி என்ன சொல்ல, அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆக்சுவலாக அப்போ வரைக்குமே நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ தெரியாது, சும்மா ஒரு மாதிரி இதுவாக தான் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி, ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் யாருக்கும் அப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணாதனால ஃபஸ்ட் டைம் சில விஷயங்கள் கேட்குற மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த வருஷம் ஸ்வேதா இங்கே வாமா, இங்கே வாயே. அவள் தான் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, நான் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட்டு சொன்னேன். டெக்ஸ்ட் பண்ணேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எதுவுமே பேச மாட்டாங்க. ஜஸ்ட் எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் புலம் போல அதை மாதிரி போய் புலம்புல. இந்த லூஸு நான் போய் மாமாட்ட பேசவா அப்படின்னு. என்னது மாமாட்ட பேச புரியா, ஒன்றும் புரியல. உடனே போய் டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறா. என்கிட்ட சொல்கிறா ஃபஸ்ட்டு கன்வே பண்ணோடனே ஐடி என்ன சம்திங்லாம் நாங்கள் எல்லாமே சர்ச் பண்ணிட்டேன். இவ தான் எனக்கு ஐடியா ஃபஸ்ட்டு சொன்னேன். எங்கள் அண்ணன் சொன்னேன், நான் இவட சொன்னேன். நான் சொல்லியாச்சு. சரி மெசேஜ் பண்ணதில்லை. ரொம்ப நர்வஸாக இருந்தா. சரி எதுக்கு புதுசாக போகிறோம், யார்கிட்ட என்ன பேசுகிறோம் ஒன்றுமே தெரியாது. திடீர்னு போய் பேசினா எப்படி பேசுகிறேன். பேசவே மாட்டேங்க. அதனால எல்லாத்தையும் நானே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அவன் என்ன நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா பொண்ணு வீட்டு சைடு வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா சரி டேட் ஓரளவுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் பொண்ணு பக்கம் வராங்க தெரியுது. முதல்ல நைட் வரைக்கும் கேட்குறேன், நீங்கள் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க எல்லாமே கேட்குறேன். ஆனால் அதுக்கடுத்து நான் கேட்குறேன் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க, ஏன்னா ஓரளவு சிமிலராக மேட்சிங் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த தினமும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது. ஆனால்
எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அவரும் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நானும் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன். பட் தெரியாது. ஆனால் வீடியோ கால் பண்ணும்போது 2 பேரும் ஒரே கலர் போட்டுப்போம். அது இது வரைக்கும் பண்ண எல்லா கால்லையுமே இருக்கும். திடீர்னு கேட்குற எதுவுமே சொல்லலை. அவர் வந்துட்டாரு, எனக்கு படப்படன்னு. இப்போ நம்ம வெளியே போய் சிரிச்சிட்டோன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. வெளியே போய் சிரிக்கவும் கூடாது, சிரிக்காமே இருக்கக்கூடாது. ஒரு என்ன சொல்ல மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு பொறுமையாக இருந்தேன். சரி போகிறேன், பார்க்குறேன். அவர் கேஷுவலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அதான் அப்போ வந்து எப்படி ஜென்ரலாக எல்லாருமே பேசுவாங்கல்ல, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதுவே நடிக்கிற மாதிரி இருந்தது. போனோடனே எனக்கு தெரியும் நீ எப்படி இருக்க, வர போகிறேன்னு தெரியும், என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு தெரியும், என்ன ஷூ போட, என்ன சென்ட் போகிறேன்னு எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசி அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் ஃபியூ வேர்ட்ஸ் தான். எல்லோரும் இருக்கும்போது நான் நிறையும் பேச விரும்பலை. அப்போது நிறைய பேசினா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே ரொம்ப கீப் இட் ஷார்ட்னோடனே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் இருந்தது. எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க, கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து தனியாக கப்புலாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அப்போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினேன் அவங்களோட. அது அது சும்மா பேசுனதே திருப்பி பேசி இவர் யார், இவங்க கசின் யார், இவங்க யார், அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் தான் இருந்துச்சு. மோஸ்ட்டாக எங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து ஃபோன்லேயும் டெக்ஸ்ட் மூலியமாக தான் நிறையா பேசணும், நிறையா இது பண்ணணும், பழகணும். எனக்கு அந்த நேரில் இது பண்ணி கிடைக்கல. இனவே தட்ஸ் ஆல்சோ குட். நிறைய பேர் வந்து முன்னாடியே அந்த இதை வாழ்ந்துடுறாங்க, லைக் இன்னும் லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது. ஸோ அந்த ஸ்பார்க் திருப்பி எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒர்க் ஹார்ட், ஹேஸ் டு பி ஒர்க் ஹார்ட் ஆன் போத் தி கை அண்ட் தி கேர்ள் சைட். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பார்க் வந்து நம்ம மீட் பண்ணும் போது ஆரம்பிப்போமே, அது ஒரு 10 வருஷம் ஓட்டிடலாம். அப்புறம் திருப்பி இன்னொரு 10 வருஷம் திருப்பி அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்கிறது ஓட்டிடலாம். அப்புறம் அந்த 10 வருஷம் கண்டுபிடிச்சி அப்புறம் இன்னொரு 10 வருஷம் அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிச்சிட்டோன்றதை ஓட்டிடலாம். இதுதான் பிளான். ஸோ இதுதான் முடியும் பார்த்துருவோம். எவ்வளோ பிரச்சனை யாராக இருந்தாலும் பார்த்துருவோம். இப்போது நான் சொல்கிறேன் ஹரிக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது, என் தம்பிக்கு தான் தெரியும். ஆனால் ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் சரஸ்வதி வில் பி. அவன் சரஸ்வதி கிட்ட எல்லாமே சொல்லுவானான்னு எனக்கு தெரியல. பட் என் பிளேஸை ஷேர் பண்ணுற இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க. இப்போ நான் ஏதாவது கேட்டேன்னா கூட எனக்கு தெரில, அவன் வந்து அவனாக செய்வானா, இதை ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் அங்கே போயிட்டு இங்கே வருமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் அது நான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகே, தம்பிக்கு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க பார்த்ததெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு இருக்கணும். இது ரொம்ப சின்ன பையன், பிறந்ததுலேருந்து பார்த்து 3 இயர்ஸாக பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ நான் 3 இயர்ஸாக இருக்கும்போது அவன் பிறந்தான். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். நல்லா அந்த பொண்ணு நல்லா வச்சுக்கணும். நான் எதுவுமே அவள் கல்யாணத்துக்கு நான் ஜென்ரலாக அவ்வளோ இது பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்பெட்டு ஆகாது. ஸோ ஒர்க் பண்ணால் எனக்கு ஸ்பெட்டு வந்ததுனால நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் என் கல்யாணத்துக்கு அவள் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான். டு பி ஆனஸ்ட், ஷி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். டில் நோ ஷி ஹேஸ் டு டூ மோர் டில் மை மேரேஜ் கெட்ஸ் ஓவர் பேசிக்லி. ஸோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். வெட்டிங்க்கு அப்புறம் சரஸ்வதி வீட்டுக்கு வருவா. அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. ஆமாம், அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டில் ஏதாவது தலசலப்பு நடந்ததுன்னா பஞ்சாயத்து பண்ண வைக்கணும்ல. ஆமாம், எனக்கு இதான் வேலை. நீங்கள் தான் பார்த்தீங்க. போதுமா கண்டென்ட்? போதுமா? அவங்க போட்டு கொடுத்து டே ரெக்கார்டு எதுவும் பண்ணிடாதா, மாட்டிக்கண்டனா. கட் பண்ணுறேன். என்ன மண்டையாட்டுமே சொல்லவே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. நல்ல எக்ஸாம்பிள். இது என்னமா நீயா நான மாதிரி ஆயிடுச்சு. கட்